ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தனாஸ் மல்டி பேக்கர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். நிஃப்டி வந்து 172 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 462 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. கோல்டை பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு 60 ரூபா கரெக்டாக இருக்குது. 60 ரூபா கரெக்டாகி 14,650 ரூபாயில் இருக்குது 22 கேரட் கோல்டு. உங்களால் வந்து ஃபிசிக்கலாக கோல்டை கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி கோல்டு பீஸை வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். கோல்டு பீஸ் வந்து 128 ரூபாயில் தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு கோல்டு பீஸை பை பண்ணி அதிகமாக குவான்டிட்டி சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு கோல்டு பீஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கலாக கோல்டை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சில்வர் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு 4000 ரூபாய் ஏறி இருக்குது. 4000 ரூபாய் ஏறி 2,80,000 ரூபாய்க்கு 1 kg சில்வர் வந்துட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இது வந்துட்டு சேல்ஸ் பண்ணுற ப்ரைஸ் தான். நம்மள்ட்ட இருந்து ஆக்சுவலாக வாங்குறது வந்துட்டு 2,20,000 ரூபாய்க்கு 2,25,000 அதிகபட்சம் வாங்குவாங்க. ஸோ அதனால நமக்கு வந்துட்டு பெரிய லாஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சில்வரில். ஸோ அதனால் சில்வரை வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி 1% 2% வரை மார்க்கெட்டில் கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஐடி ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். இதில் வந்து இன்றைக்கி விப்ரோ 2% கரெக்டாக இருந்தது. இன்ஃபோசிஸ் 1.5% கரெக்டாக இருந்தது. டிசிஎஸ் அண்டு எல்என்டி மைண்ட்ரி அண்டு ஹெச்சிசிஎல் எல்லாமே வந்துட்டு 0.5% மேலே வந்துட்டு கரெக்டாக மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதில் வந்து டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த 3 ஸ்டாக்கையும் நம்ம வந்து தாராளமாக இந்த ரேட்டில் கன்சிடர் பண்ணலாம். இந்த ரேட்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வந்துட்டு நல்ல ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே டைம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பல்கான குவான்டிட்டிலையும் நீங்கள் வந்துட்டு பை பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்போ உள்ள மார்க்கெட் ப்ரெஷருக்கு வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு இன்னுமே கரெக்டாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால 1, 2 மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்மளால் லோயர் ரெண்டுலேயும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை வந்துட்டு வாங்க முடியாது. ஸோ அதனால் இப்போலேருந்து 1, 2ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் வாங்குறப்ப நல்ல ப்ரைஸில் வந்துருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்துட்டு ஐடியை வந்து தாராளமாக இந்த ரேட்டில் கன்சிடர் பண்ணலாம். அதான் டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளில் வந்துட்டு அவங்களோட ப்ராடக்டை 1.5% வந்துட்டு ப்ரைஸ் ஹைக் ஆகும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா கமாடிட்டி ப்ரைஸ் அண்டு இன்புட் காஸ்ட் வந்துட்டு அதிகமாக ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ப்ரைஸ் ஹைக் வருது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பென்ஸு அண்டு வந்துட்டு ஆடியும் வந்துட்டு 2% வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்துட்டு ரைஸ் ஆகிறதா ஆல்ரெடி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஹுண்டாயும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா பேசிக்காக கம்மியாக சேல்ஸ் பண்ணுற மாருதி சுசுக்கியும் வந்துட்டு ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதுக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்குது. அதாவது பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்துட்டு 6% வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா மாருதி ரிச்சர்ட்ஸ் அப்படின்ற கம்பெனியில் வந்துட்டு இவங்க 141 கோடி இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியை வந்துட்டு அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி 6% ரைஸ் ஆகி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அது இல்லாமல் இந்த அக்விசேஷனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிச்சர்ட்ஸ் அவங்களோட பிராண்டை வந்துட்டு இந்தியா, நேபாள் அண்டு ஸ்ரீலங்காவில் வந்துட்டு ஃபுல் ஓனர்ஷிப் கண்ட்ரோல் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ அதனால இந்த நியூஸ் வரவும் இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட்டில் ரைஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கு. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போவுமே ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம். கமெண்ட்ஸில் வந்துட்டு ஜேபி பவர் பற்றி பேச சொல்லியிருந்தீங்க. அது இந்த கம்பெனி வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு பவரை தான் மெயின் பிஸ்னஸாக வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பவர் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான். அவங்க தான் வந்துட்டு டெலிவரி பண்ணுறது, டிரான்ஸ்மிஷன் எல்லாமே வந்துட்டு அவங்க சைடில் தான் இருக்கும். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு வச்சு தான் இந்த பிஸ்னஸே வந்துட்டு ரன் ஆகும். பட் ஆனால் கவர்மெண்ட் எப்படி இந்த பிஸ்னஸை எல்லாமே பார்ப்பாங்க அப்படின்னா அவங்க அதுலேருந்து வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு பணத்தை வந்துட்டு எடுக்க முடியுமோ அதை தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியை வந்துட்டு எப்படி க்ரோ ஆகும் அப்படின்றது அதுக்கு பற்றி வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு அவங்க பிளான் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதனால வந்துட்டு என்னாகும் அப்படின்னா இது கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனி அப்படின்றதுனால கவர்மெண்ட் பேஸ்டு அந்த பிஸ்னஸ் வச்சு பண்ணுறதுனால இதில் வந்து பெருசாக க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்துட்டு சொல்ல முடியாது. ஸோ இதனால இது வந்து கவர்மெண்ட் ஓரியன்ட் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நம்ம இந்த ஸ்டாக் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக சைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து லூபின் அப்படின்ற கம்பெனியோட வந்துட்டு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா செமிக்ளோடட் ட்ரக்கை வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு எவ்வளோ சேல்ஸ் பண்ண முடியுமோ அதுக்காக வந்துட்டு இந்த பார்ட்னர்ஷிப் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு இந்த செமிக்ளோடட் ட்ரக்கை வந்துட்டு
2 பிராண்டில் வந்துட்டு லூபின் வந்துட்டு மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு சைடஸ் லைஃப் சயின்சஸும் 3 பிராண்டில் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு லான்ச் பண்ணி சேல்ஸை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ப்ராஃபிட்டை வந்துட்டு இந்த செமிகண்டக்டரை வச்சுட்டு பண்ண முடியுமோ அதுக்காக வந்துட்டு இந்த பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எட்டர்னல் கம்பெனியான சொமேட்டோ வந்துட்டு இன்றைக்கி 6% மார்க்கெட்டில் ரைஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா அதோட ஹெட்டாக இருந்த தீபிண்டர் கோயில் வந்துட்டு இப்போ ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு அதிகமாக ரைஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு பெருசாக க்ரோத் வந்துட்டு ஃபியூச்சரில் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது இல்லாமல் வந்துட்டு பிளிங்கிட்லேயும் வந்துட்டு ஹை மார்ஜினில் வந்துட்டு நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனாலேயும் வந்து இந்த ஸ்டாக் வந்து ரைஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு பெருசாக வந்துட்டு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்துட்டு எல்பிஜி கேஸ் வந்துட்டு சிலிண்டர் தட்டுப்பாடும் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்துட்டு எப்படி பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு 35% வரையுமே வந்து 3 மாதமாக வந்துட்டு கரெக்டாக இருந்தது. அதுதான் வந்து இப்போ ஒரு 6% வந்துட்டு ரைஸ் ஆகிருக்கு. இதை பார்த்து நீங்கள் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 35% வந்து கரெக்டானது இன்றைக்கி ஒரு 6% வந்து ரைஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். பட் ஆனால் இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு பெருசாக எந்த ஒரு க்ரோத்தும் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு இப்போவுமே நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. அடுத்ததாக எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடை பற்றி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவரையும் வந்துட்டு 12,000 ரைடு வந்துட்டு நடந்திருக்கு கேரளா அண்ட் யூபி, அது இல்லாமல் வந்துட்டு டெல்லியிலையும். மொத்தம் வந்து 15,000 சிலிண்டர் வந்துட்டு சீஸ் பண்ணியிருக்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் கேஸ் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீப்புள் வந்துட்டு பேனிக் ஆக வேண்டாம், எல்பிஜி கேஸ் வந்துட்டு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் விநியோகம் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு 50 லட்சத்துலேருந்து 55 லட்சம் வரையும் வந்துட்டு கேஸ் வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு 62 லட்சம் கேஸ் வரையும் வந்துட்டு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு பேனிக்னால தான் வந்துட்டு இந்த அதிகமான ஆர்டரும் வருது. பட் ஆனால் இதை வந்துட்டு நாங்கள் பெருசாக இது பண்ண வேணாம், ஒரி பண்ண வேணாம், இது வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு சரி பண்ணி வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரஷ்யாவில் இருந்து இல்லாட்டி அதர் கண்ட்ரிலேருந்து வர்ற கேஸ் வந்து க்ரூட் ஆயில் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு கிடைக்கல. இதனால வந்துட்டு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.